முருகா முருகா என்று சொல்லிக்கொண்டே கோவிலில் நுழைந்தான் குமரேசன். பிள்ளையார் சன்னதியை மும்முறை வலம் வந்து சன்னதிக்கு முன் நின்றதும் கருவறையில் விளக்கு வெளிச்சம் பத்தவில்லை. என்ன குருக்களே, சன்னதியில் வந்து ரொம்ப வெளிச்சம் கம்மியாக இருக்கே, நான் ஒரு டியூப்லைட் போட்டு தரட்டுமா? போடு குமரேசா, உனக்கு புண்ணியமாக போகும். சொன்னபடியே தன்னுடைய எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் இருந்து 2 டியூப்லைட்டுகளை கொண்டு வந்து பொருத்தினான் குமரேசன். அடுத்த நாள் மாலை எப்பொழுதும் போல கோவிலுக்கு வந்து பார்த்தான். அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அதே சன்னதியில் விளக்கு வெளிச்சம் போதவில்லை. என்ன குருக்களே, விளக்கு வெளிச்சம் சரியா இல்லையே, 2 டியூப்லைட் போட்டோம். குமரேசா, நீ போட்டிருக்கிற டியூப்லைட்டை பாரு. மேலே உபயம்னு போட்டு கடை பெயர், விலாசம், ஃபோன் நம்பர் எல்லாம் எழுதியிருக்கு. அதையும் மீறிட்டு வெளிச்சம் வெளியில் வருமா? தப்பு தான் சாமி, கூடியிருந்தவங்கெல்லாம் சொன்னாங்க. கடைக்கு விளம்பரம் தேடிக்கோ டியூப்லைட் மூலமாக அப்படின்னு சொன்னாங்க. இந்த சமுதாயம் சுயநலமாக தான் யோசிக்க வைக்குதே தவிர நம்ம பண்ணக்கூடிய செயல்லேருந்து பலன் கிடைக்குதா இல்லையானெல்லாம் பார்க்குறதில்ல. நானும் முட்டாள்தனமாக டியூப்லைட் மேலே அவங்க சொன்னபடி கச்சமச்சான்னு எழுதி வச்சுட்டேன். பிளெயினான டியூப்லைட் திரும்பவும் கொண்டு வந்து போட்டு தரேன் குருக்களே. புகழ் புண்ணியம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தானம் பண்ணுறவங்கள அறநிலை வணிகன் வாணிக பரிசீலன்னு பண்டைய இலக்கியமான புறநானூறு இடித்துரைக்கிறது.